மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஆன்மா, புத்தி, மனசு, ஐம்புலங்கள் எப்படி நாம பாதுகாப்பாக சரியாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இதுல எது மிக்க வலிமையானது என்ற விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்ற விஷயம் நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யஹுரிந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர்யோ புத்தேஹ பரமதஸ்து சஹ. இந்திரியாணி பராண்யஹுரிந்திரியேப்யஹ பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திர்யோ புத்தேஹ பரதஸ்து சஹ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐம்புலங்கள் என்பது வலிமையானவை. இந்த ஐம்புலங்கள், அதாவது இந்த ஐம்புலங்களை விட மனசு மிக்க நன்றானது. மனசு விட புத்தி வலிமையானது. புத்தி விட அற்புதமானது, மிக்க நன்றானது, வலிமையானது எது என்றால் அது ஆத்மா. அதற்கு தான் ஆன்ம ஞானம் என்பது மிக்க முக்கியமானது. ஆன்மா என்பது ஒரு நெருப்பின் போல் இருக்கும். அந்த ஆன்மா என்ற நெருப்பின் மீது நாம் எல்லோரும், அதாவது நம்முடைய ஐம்புலங்கள், மனசு மற்றும் புத்தி இருக்கிறது. இதுதான் ஆன்மா என்ற நெருப்பின் மீது புகையாக இருக்கும். இந்த ஐம்புலங்களும் மனசு, புத்தி என்பது சரியாக இல்லை என்றால் ஆன்மாவின் தொடர்பு என்பது நமக்கு கிடையாது. இந்த ஐம்புலங்களுக்கு மூலம் எது என்றால் அது மனசு. மனசு எப்படி இருக்குமோ அந்த விதமாக மட்டுமே நம்முடைய ஐம்புலங்கள் என்பது வேலை செய்யும். மனசு சரியாக இல்லை என்றால் ஐம்புலங்கள் என்ன செய்யும்? காமத்திற்கு அதாவது காமத்திற்கு அடிமையாக இருக்கும். ஆனால் மனசு விட புத்தி என்பது வலிமையானது. புத்தி என்றால் என்ன? சமூகம் கொடுத்த புத்தி. சமூகத்தின் மூலம் புத்தி ஏற்படுகிறது. அவ்விதமான புத்தி என்பது மனசு விட வலிமையானது. இந்த சமூகம் எந்த விதமான புத்தி என்பது நமக்கு கொடுத்திருக்கிறதோ அதன் அனுசரித்து மனசு இருக்கும். மனசு எப்படி இருக்குமோ நம்முடைய மன செயல்கள் கூடவும் அதே போன்றவாகவே இருக்கும். ஆனால் ஐம்புலங்களும் மனசு, புத்தி விட ஆன்மா என்பது மிக்க வலிமையானது. ஆன்ம பலம் என்பது வெளியே கொண்டு வரணும். ஆன்ம பலம் என்பது அதிகமாக இருந்தால் ஐம்புலங்களாகட்டும், மனசாகட்டும், புத்தி என்பதாகட்டும் சரண்டர் ஆகும். சில பேர் வருவாங்க, எனக்கு எவ்வளோ முயற்சி செய்தாலும் எனக்கு ஆழமான தியானம் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு வருது? மனசும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, ஐம்புலங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஞானமும் இல்லை. எதிரில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே பார்ப்போம், எல்லாமே கேட்போம், எல்லாமே பேசுவோம். சமூகத்துல என்னென்ன தேவையானதோ அது மட்டுமே வாங்கினால் சரியான மனசு, சரியான புத்தி என்பது ஏற்படும். சரியான புத்தி, சரியான மனசு இருந்தால் ஆழமான தியானம் என்பது சீக்கிரமா நமக்கு அமையும். அப்போ ஆன்மா என்ற நெருப்பு நமக்கு தரிசனமாகும். இல்லை என்றால் எத்தனை வருடங்கள் பயிற்சி செய்தாலும் ஆழமான தியானம் என்பது வராது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான புத்தி எங்கிருந்து வருது என்றால் தியானத்தின் மூலம் ஆன்ம ஞானம் பெற்றால் புத்தி என்பது சரி செய்யப்படும். மகான்களுடைய தியான அனுபவங்கள் கேட்டால் புத்தி என்பது ஜாஸ்தியாகும், சரியான முறையில் வளரும். புது யுக ஆன்மீக புத்தகங்களை வாசித்தால் புத்தி என்பது நல்லபடியாக வளரும். அப்போ சரியான மனசு ஏற்படும். சரியான மனசு இருந்தால் ஐம்புலங்கள் சரியாக வேலை செய்யும். இவ்விதமாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஆன்ம ஞானத்துடன் ஆன்மாவின் தொடர்புக்குள் நாம இருக்க முடியும். அதுதான் சரியான வாழ்க்கை. இந்த ஸ்லோகத்தின் மூலம் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு போதிக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் நிச்சயமாக தியானம் செய்யணும், ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும், சத் சங்கத்தில் இணைவும். அப்போ ஆன்ம ஞானத்துடன் ஆன்மாவின் தொடர்புக்குள் நாம் எல்லோரும் வாழ்க்கையை வாழ முடியும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.